நமஸ்காரம். நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோயில் வந்து திருமுலை வாயிலில் இருக்கக்கூடிய கொடியுடை அம்மன். நம்ம ஏற்கனவே இந்த 3 கோயில்கள் குறித்து பேசியிருக்கோம். அதாவது திருவொற்றியூர் வடிவுடையம்மன், மேலூர் மீஞ்சூரில் இருக்கக்கூடிய திருவுடையம்மன், திருமுலை வாயிலில் இருக்கக்கூடிய கொடியுடையம்மன். இந்த 3 கோயில்கள்லையுமே ஒரே நாளில், அதாவது பௌர்ணமி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் பௌர்ணமி வருது அப்படின்னா, இந்த 3 அம்பாளை நீங்கள் தரிசிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். அது எதனால் அப்படின்னா, ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிலகோப்பந்தம் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. கைலாசத்தில் இருக்கக்கூடிய கைலாயநாதர் பார்வதி தேவியை நம்ம சேவிச்சதாக ஒரு ஐதீகம் உண்டு. நம்ம செய்கின்ற இன்மையில் முன்மையில் பண்ண எல்லா தீங்குகளையும் விலக்கி ஈஸ்வரன் நம்மளை வந்து காத்து கொள்வார் அப்படின்றது ஐதீகம். அவ்வளோ சிறப்பு பெற்ற 3 கோயில்கள்: இச்சசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம அடையிறதுக்கு நமக்கு முதல்ல அதுக்கு ஆசைப்படணும். அதை பெறுவதற்கான ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தை வளர்த்து கொண்டு அதே போல் அதை அடைவதற்கு நம்ம உழைப்பை போட வேண்டும். இதுதான் நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம். அந்த விஷயங்களை நம்ம அடையணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆசை, ஞானம், உழைப்பு, இது 3ம் தேவை. இது 3ம் நமக்கு கிடைச்சி அதை பரிபூர்ணமாக அடையணும் அப்படின்னா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இந்த 3 கோயில்களில் நம்ம போய் அம்பாள்களை தரிசிக்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். அந்த வெற்றியும் வந்து நிரந்தரமாக நம்ம வாழ்க்கையில் அமையும் அப்படின்றது தான் நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம். அந்த வகையில் திருமலை வாயில், நம்ம ஏற்கனவே பச்சையம்மன் கோயில் நம்ம அந்த தளத்தில் பார்த்துருக்கோம். அந்த பச்சையம்மன் கோயிலை தாண்டி அம்பத்தூர் திருமுலை வாயில், அம்பத்தூர்லேருந்து ஆவடி போகக்கூடிய வரையில் நடுவில் இருக்கக்கூடிய திருமுலை வாயில். திருமுலை வாயிலில் இந்த பச்சையம்மன் கோயிலுக்காக நம்ம திரும்பினா பெரிய ராஜகோபுரம் தெரியும். அதை கடந்து சென்றோம் அப்படின்னாலே ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திலேயே நம்ம வந்து இந்த மாசிலாமணீஸ்வரர் கொடியுடைய அம்மன் கோயிலுக்கு போயிட முடியும். ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சக்தி பீடங்கள். மாசிலாமணீஸ்வரர் உடனுரை கொடியுடையம்மன். ஜெனரலாக இந்த கோயில் வந்து சுந்தரரால் பாடல் பெற்ற ஸ்தலம். ராமலிங்காடிகள் இங்கே வந்து சேவித்ததாக ஐதீகம் உண்டு. அதே போல் சம்பந்தரும் இங்கே வந்து பாடல் பதிகம் இயற்றியதாக கூறப்படுகிறது. இந்த கோயிலுடைய தனி சிறப்பே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஈஸ்வரன் இங்கே வந்து வருஷத்தில் ஒரு முறை தான் இவருக்கு வந்து அபிஷேகம் உண்டு. இங்கே வந்து ஆவுடையாருக்கு தான் வந்து அபிஷேகம், அந்த ஈஸ்வரனுக்கு தான் வந்து அலங்காரமும் உண்டு. ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு ஸ்தலம் மாசிலாமணீஸ்வரர் கோயில். மாசில்லாத ஈஸ்வரன் ஆக திகழ்கின்ற இந்த திருமுலை வாயில் கொடியுடை அம்மனுடைய ஈஸ்வரன். இந்த கோயில் வெளிப்பிரகாரத்திலேயே இருக்கக்கூடிய புஷ்கரணி, தென்கிழக்கில் இருக்கக்கூடிய புஷ்கரணி மிகப்பெரிய ஒரு தெப்போத்சவத்தில் அற்புதமாக இங்கே ஈஸ்வரன் மாசிலாமணீஸ்வரரும் கொடியுடை அம்மனும் வீற்றிருந்து சேவை சாதிப்பார்கள். அந்த விஷயம் அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக அமையும். அதை பார்க்குறதே வந்து ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும். மாசி மகம் அப்படின்றது வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஒரு கோயில். இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகின்ற இந்த பிரதோஷ நாட்கள், திரியோதசி திதியில் வரக்கூடிய அந்த பிரதோஷ நாட்களில் மாலை நேரத்தில் சிவனுடைய புறப்பாடு, ஈஸ்வரனுடைய வழிபாடு ரொம்ப அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக நேர்த்தியாக
வழிபடுவார்கள். அதை நம்ம பார்க்கும்பொழுதே நம்ம மனசில் வந்து ஒரு பெரிய அமைதியும் சந்தோஷமும் நீட்டிருக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஈஸ்வரன் கோயில் அந்த வட்டாரத்தில். அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 கோயில்கள் திருவுடையம்மன், வடிவுடையம்மன், கொடியுடையம்மன் இந்த 3 கோயில்களுமே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்கள். ஒவ்வொரு பௌர்ணமியிலும் இந்த வெள்ளிக்கிழமைன்னு இல்லாமல் பௌர்ணமி நாட்களில் இந்த கோயிலில் வந்து மக்கள் வழிபடுறது ரொம்ப பிரதானமாக இந்த வட்டாரத்தில் பேசப்படுகின்ற நடந்து கொண்டு வருகின்ற ஒரு ஒரு முக்கிய விசேஷம். இந்த கோயில் அதிசிறப்பு வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, முல்லைக்கொடி அந்த கொடியில் யானையுடைய காலில் இந்த முல்லைக்கொடி மாட்டி கொண்டதால் தொண்டைமான் வந்து போரில் தோற்று அந்த கொடி மாட்டிக்கொண்ட சம்பவத்தை கண்டு அந்த கொடியை விலக்கப் போகும்போது தன்னுடைய வாளால் அந்த கொடியை வெட்டிய போது அங்கு ரத்தம் பீரிட்டு வரும்பொழுது அதை சென்று அவர் விலக்கி பார்க்கும்பொழுது அங்கே ஈஸ்வரன் இருக்கிறதை கண்டு பெரும் அதிர்ச்சியை உடையவர். அப்போ அதிர்ச்சி அடைந்த அந்த தொண்டைமானுக்கு ஈஸ்வரனே அதிர்ச்சி அடைய வேண்டாம், எனக்கு இங்கே கோயில் கட்டி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த கோயிலை எழுப்பி தொண்டைமான் இந்த இடத்துல சிறப்பான ஒரு கோயிலை கட்டி வழிபாடு அப்படின்றது பிரம்மாண்டமாக நடத்துவார். அதற்கு அவர் தோற்றாலும் ஈஸ்வரனுடைய காட்சியும் அந்த கோயில் கட்டுவதற்கும் அந்த திருப்பணிகளுக்கும் இந்த ஒரு விஷயம் எதுவாக இருந்தது அப்படின்னு சொல்லி நன்றி செய்து நன்றி கூறி இந்த ஈஸ்வரன் கோயிலை மக்களுக்கு வழங்கி சிறப்புற்று இன்றைக்கும் அவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த மாசிலாமணீஸ்வரர் கோயில் அவருடைய புண்ணியத்தில் இன்றைக்கும் பிரம்மாண்டமாக விளங்கி கொண்டு இருக்கிறது. அவ்வளவு சிறப்புகள் பெற்ற இந்த கோவிலில் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமின்றி நான் ஏற்கனவே சொன்னது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். ஆசைப்படுதல் ஒரு விஷயத்துக்கு, எந்த விஷயத்தை நம்ம அடையணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அதற்கான ஞானத்தை நம்ம வந்து பெற வேண்டும், தேவையான ஞானம். அதே போல் அதை அடைவதற்கு நம்மளுடைய உழைப்பை போட்டால் தான் எஃபர்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம போடுறோமோ அப்போ தான் நம்ம ஆசைப்படுகின்ற ஒரு விஷயம் அப்படின்றது வந்து நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்க முடியும். அதுதான் நம்ம இந்து மதத்தில் பிரதானமாக அடிப்படையாக இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அம்பாளுடைய ஒரு அடிப்படை தாற்பயமே வந்து இந்த 3 விஷயங்கள் தான். நம்ம தினந்தோறும் போய் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம அம்பாள் எதிர்க்க நம்ம விண்ணப்பம் வைக்கும் பொழுது அதற்கான வாய்ப்புகள், அதற்கான ஞானம், அதற்கான உழைப்பு எல்லாவற்றையும் அம்பாள் கொடுப்பாள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு இந்த விஷயங்களை வகுத்து கொடுத்துருக்கிறார்கள். ஆகையால் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் அடையினாலும் வேண்டி விரும்பி நம்ம அம்பாள் கிட்ட போய் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாக அவள் பரிபூர்ணமாக நமக்கு செய்து கொடுப்பாள் அப்படின்றது உண்மை. ஆனால் நம்ம அதற்கான எஃபர்ட்டும் போடணும், அந்த தக்க சமயத்தில் அதை குறித்து நல்ல ஞானமும் நம்ம அடைய வேண்டும். அந்த வகையில் கொடியுடையம்மன் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் எல்லா வளங்களும் கொடுத்து அவர்கள் ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் நிச்சயமாக அவர் உறுதுணை இருந்து எல்லா விஷயங்களும் கொண்டு வந்து சேர்ப்பாள் அப்படின்றது தான் உண்மை. அனைவரும் இந்த கோயிலுக்கு சென்று எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீய திருவிழிலே சரணம். ஆண்டாள் பிச்சுக்கலிங்கம் திருவிழிலே சரணம் சரணம் சரணம்.